வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை தென்னாலிராமனோடது. தென்னாலிராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருந்த ஒரு விகட கவி. இன்னைக்கு நம்ம அவர் எப்படி அரசர் கிருஷ்ணதேவராயர் மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருந்த அரசர் பாபர் கிட்டையும் அவரோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சாருங்கிறத பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். தென்னாலிராமனோட புத்திசாலித்தனமும் நகைச்சுவை திறனும் டெல்லியில் இருந்த அரசர் பாபரோட காதுகளை எட்டுச்சு. என்ன, இவருக்கு இவ்வளோ பெரிய நகைச்சுவை திறன், புத்திசாலித்தனமா? கண்டிப்பாக இதை சோதனை பண்ணி பார்க்கணும், இது உண்மையா இல்லையான்னு அப்படின்னு பாபர் நினச்சாரு. அதனால் அவர் உடனே அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு ஓலை எழுதினார். உங்களோட அரசவையில் இருக்க தென்னாலிராமனோட புகழ் என்னோட அரசவை வரைக்கும் எட்டிருச்சு. அதை நான் சோதனை செஞ்சு பார்க்கணும், அவரை என்னோட அரசவைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அந்த ஓலையில் செய்தி அனுப்புனார். இந்த செய்தியை படித்த கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமனை அரசவைக்கு வர சொன்னார். அவர்கிட்ட, ராமா, உன்னோட புகழ் அரசர் பாபர் வரைக்கும் எட்டியிருக்கு. நீ கண்டிப்பாக அங்கே போய் அரசர் பாபர் கிட்ட இருந்து உன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபித்து பரிசுகள் பெற்று வரணும். அப்படி வந்துட்டேன்னா உனக்கு நான் இங்கே நிறைய பரிசு கொடுப்பேன். ஆனால் அப்படி இல்லாமல் வெறும் கையோடு வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது தண்டனை தான் கொடுப்பேன். நம்ம நாட்டோட புகழை நீ அங்கே நிலைநிறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. தென்னாலிராமனும் சரின்னு கிளம்பி போனார். டெல்லிக்கு போயிட்டாரு. அங்கே அரசர் பாபரோட அரண்மனைக்கு போய், அரசே வணக்கம், நான் தான் தென்னாலிராமன் அப்படின்னு அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. பாபரும் அவரை வரவேற்று அவர் அரசவையில் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாரு. தென்னாலிராமனும் அன்னைக்கு முழுக்க என்னென்னமோ நகைச்சுவை செஞ்சு பார்த்தாரு, எவ்வளவோ புத்திசாலித்தனமாக பேசி பார்த்தாரு. ஆனால் அந்த அரசவையில் இருந்து யாரும் சிரிக்க கூட இல்லை. சரின்னு அடுத்த நாளும் திரும்ப தென்னாலிராமன் அரசவைக்கு போய் அவரோட திறமையெல்லாம் காமிச்சு பார்த்தாரு. அன்னைக்கும் அதே மாதிரி தான் அவரை எல்லாரும் மதிச்சாங்க. அவருக்கு சிரிக்கலை, அவர் புத்திசாலித்தனத்தை பாராட்டலை. இதை பார்த்த தென்னாலிராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அரசர் பாபர் தான் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு, நம்ம என்ன சொன்னாலும் சிரிக்கக்கூடாது, நம்ம கருத்துக்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்போ எப்படியாவது இதை நம்ம வேறு விதமாக தான் சமாளிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தென்னாலிராமன் அன்னைக்கு திரும்ப வந்து அவருக்கு கொடுத்திருந்த இடத்துக்கு போயிட்டாரு. அடுத்த 2 நாளைக்கு தென்னாலிராமன் அரசவைக்கு வரவே இல்லை. பாபர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரோட அமைச்சர்கிட்ட, பார்த்தீங்களா, இந்த தென்னாலிராமன் பயந்து போய் திரும்ப அவன் ஊருக்கே போயிட்டான் போல, என்கிட்ட இருந்து பரிசு வாங்க முடியலன்னு தோல்வியோடு போயிட்டான், நான் தான் ஜெயிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். அடுத்து பாபரும் அவரோட அமைச்சரும், சரி இன்னைக்கு நம்ம நகர்வலம் போய் ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனாங்க. அவங்க எப்போவுமே நகர்வலம் போகும்போது கையில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போவாங்க, தேவைப்படுற மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. பாபரும் அவரோட மந்திரியும் பேசிக்கிட்டே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு வயசான முதியவர், ஒரு 80-90 வயசு இருக்கும், கஷ்டப்பட்டு நிலத்தை தோண்டி ஒரு மாமரத்தை நட்டுக்கிட்டு இருந்தார். அரசர் போய் அந்த முதியவர்கிட்ட கேட்டார், ஏன் முதியவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை நடுறீங்க? இந்த மரம் வளர்ந்தாலும் உங்களுக்கு இதனால் ஒரு பயனும் இல்லையே. அரசே, இந்த மரத்தால் எனக்கு பயன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு பின்னாடி வர என்னோட சந்ததியருக்கு இந்த மரம் கண்டிப்பாக பழங்கள் கொடுக்கும், தங்குறதுக்கு நிழல் கொடுக்கும், இன்னும் அதுலேருந்து என்னென்ன உபயோகமான பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கும். அவங்களுக்காக தான் இந்த மரத்தை நான் நட்டு வைக்கிறேன் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னார். அதை கேட்ட பாபர் மிகவும் சந்தோஷமாயிட்டாரு. உடனே கொஞ்சம் பொற்காசுகள் எடுத்து அந்த முதியவருக்கு கொடுத்து, முதியவரே, உங்களோட தன்னலமில்லாத குணத்துக்காக இந்த காசுகளை தரேன், நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா அரசே, எல்லாருக்கும் மரம் வளர்ந்து அதுலேருந்து பழம் வரும்போது தான் ஒரு நன்மை கிடைக்கும். உங்களோட ஆட்சியில் மரத்தை நட்ட உடனே அது எனக்கு பலன் கொடுத்துருச்சு அப்படின்னு முதியவர் அரசரை பாராட்டினார். அதை கேட்ட அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்தாங்க முதியவரை, இன்னும் கொஞ்சம் பொற்காசுகள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவருக்கு கொடுத்தாரு. அரசே, ஒரு மாமரம் பழுத்து வருஷத்துக்கு ஒருக்க தான் எல்லாருக்கும் பலன் கொடுக்கும், ஆனால் இந்த மரம் நட்டதுனால உங்கள் கையால் எனக்கு 2 தடவை இதுக்குரிய பலன் கிடைச்சிருச்சு. உங்களோட ஆட்சியில் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது அப்படின்னு முதியவர் சொன்னார். அரசரும் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சரியாக தான் சொன்னீங்க முதியவரே, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் காசு அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவரோட மந்திரி கிட்ட, வாங்க மந்திரி, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம், இன்னும் நின்றுக்கிட்டே இருந்தோன்னா ஏதாவது சொல்லி இந்த முதியவர் நம்மளோட பணப்பையவே காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் நிற்க முடியுமா அரசே அப்படின்னு சொன்ன முதியவர்
தன்னோட தாடி மீசையெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அங்கே நின்னது நம்ம தென்னாலிராமன். அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. சற்று முன்னாடி என்கிட்ட இருந்து 3 தடவை பரிசு பெற்றது இந்த தென்னாலிராமனா அப்படின்னு வியப்பா பார்த்தாரு. என்னை மன்னிச்சிடுங்க அரசே, என்னோட அரசர் கிருஷ்ணதேவராயர் உங்ககிட்ட இருந்து பரிசு வாங்கிட்டு தான் வரணும்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி நான் நடந்துக்க வேண்டியதாக போச்சு. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் பரிசு வாங்கிட்டேன். நாளைக்கு என்னோட ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு தென்னாலிராமன் கேட்டார். பாபரும் மகிழ்ச்சியோட, சரி தென்னாலிராமரே, உங்களோட புத்திசாலித்தனத்தை எனக்கு நல்லா உணர்த்திட்டீங்க. நாளைக்கு அரசவைக்கு வாங்க, அரச மரியாதையோட உங்களுக்கு திரும்பவும் நான் பரிசுகள் தரேன். அதை வாங்கிட்டு மதிப்போட உங்களோட ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பாபரோட அரசவையில் தென்னாலிராமனுக்கு பரிசுகள் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சாரு. ஊருக்கு திரும்பின தென்னாலிராமன் கிட்ட கிருஷ்ணதேவராயர் எல்லா கதையும் கேட்டாரு. மிகுந்த மகிழ்ச்சியோட அவரும் அவர் பங்குக்கு நிறைய பரிசுகள் தென்னாலிராமனுக்கு கொடுத்தாரு. தன் நாட்டோட கௌரவத்தை காப்பாத்தின தென்னாலிராமனுக்கு மன்னரும் மக்களும் நிறைய பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. பாத்தீங்களா தென்னாலிராமனோட புத்திசாலித்தனத்தை, எவ்வளவு சாதுரியமா பாபர் கிட்ட இருந்து பரிசு வாங்கினான்னு. சரி, அடுத்து நம்ம இன்னொரு கதையில சந்திக்கலாம். இப்போதைக்கு பாய்.